السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 33 தடவை இந்த திக்ரை ஓதுவோம். அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கிய திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலை வழங்குவான். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய மனதில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 33 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அதனை கொண்டு யார் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி கொடுக்கின்றான். அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை உடனே அங்கீகரிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ர். யா ஹய்யு யா அல்லாஹு யா கய்யூம் யா ரஹ்மானு யா கரீமு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ரஹ்மானு யா கனியு யா ரஹ்மானு யா முகனி. மீண்டும் ஒரு முறை இந்த திக்ரை ஓதுகின்றேன். யா ஹய்யு யா அல்லாஹு யா கய்யூம் யா ரஹ்மானு யா கரீம் யா ரஹ்மானு யா ரஹீம் யா ரஹ்மானு யா கனி யா ரஹ்மானு யா முகனி என்று வரக்கூடிய இந்த திக்ரை 33 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான்.